காலை தியானம் மார்ச் 15, 2024. தலைப்பானது தானாய் வந்த பணம் பை. அந்த ஆற்றின் தண்ணீருக்கு குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்கள் கட்டளையிடுவேன். 1 ராஜாக்கள் 17:4. ஸ்காட்லாந்து தேசத்தில் மத சீர்திருத்தத்திற்கு ஜான் நர்ஸ் என்பவர் அதிக பங்களித்துள்ளார். அவருடைய உதவியாளராக ஜான் கிரக் என்பவர் பிரான்ஸ் தேசத்தில் உள்ள போது மதம் மாறியவர். ரோமர் கத்தோலிக்க கோட்பாடுகளுக்கு விரோதமாக எழும்பி சீர்திருத்தவாதிகளுக்கு மத வெறியர்கள் என்ற பெயரை சூட்டி அவர்களுக்கு மரண தண்டனை அளிப்பது வழக்கம். அவ்வாறு ஜான் கிரக் என்பவரை ரோம பட்டணத்துக்கு அழைத்து சென்று அங்கு அவரை உயிரோடு எரிக்க திட்டமிட்டனர். அவரை கொலை செய்வதற்கு முந்தைய நாளில் மாலை வேளையில் அப்பொழுது இருந்த போப்பாண்டவர் இறந்து விட்டார் என்றால் அனைத்து சிறு கதவுகளையும் திறந்து கைதிகளை விடுதலை செய்வது வழக்கம். ஆனால் மத வெறியாளர்களை மட்டும் அப்படி விடுதலை செய்ய மாட்டார்கள். மறுநாள் ஜான் கிரக் எரிக்கப்பட வேண்டும். இந்நிலையில் இவர் மற்ற கைதிகளோடு சேர்ந்து தப்பித்து விட்டார். வெளியே வந்த அவர் ஒரு சிறு சத்திரத்தில் நுழைகிறார். அங்கு ஒரு ரோம அதிகாரியிடம் தென்பட்டார். அந்த ரோம அதிகாரி, என்னை உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு ஜான் கிரக், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்றார். உடனே அந்த ரோம அதிகாரி, நான் ஒரு முறை காயப்பட்டு கிடந்த போது நீங்கள் எனக்கு உதவி அளித்தீர் மற்றும் என்னை மருத்துவமனையில் சேர்த்தீர். அதற்கு பதிலாக உங்களை காப்பாற்றுகிறேன் என்று கூறி அவரை அங்கிருந்து தப்பிக்கும்படி செய்தார். அங்கிருந்து தப்பித்த ஜான் கிரக் பணம் எதுவும் இல்லை, பசியோடு மரத்தடியில் படுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று ஒரு நாய் ஒரு பர்ஸை வாயில் கவ்விக்கொண்டு அவரிடம் வந்தது. அப்பொழுது ஆரம்பத்தில் நாயை விரட்டினார். பின்னர் அந்த நாய் அந்த பர்ஸை அங்கு போட்டுவிட்டு ஓடிவிட்டது. அதில் பணம் இருந்தது. அதை ஜான் கிரக் எடுத்து அது ஆகாரம் வாங்கி புசித்தார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்த ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 1 ராஜாக்கள் 17:5-6 வாசிக்கிறோம். எப்படி எலியாவின் நாட்களின் தேவன் காகத்தை கொண்டு போஷித்தாரோ அதே தேவன் ஜான் கிரக்கை விடுவித்து ஒரு நாயை கொண்டு போஷித்தார். நம்முடைய வாழ்விலும் ஏற்ற வேளையில் நம்மை தேவன் நடத்துவார், போஷிப்பார். ஒவ்வொரு நாளும் எங்கள் பசியாற்ற போதும் எங்கள் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து பாதுகாத்ததற்காக நன்றி என்று தேவனிடத்தில் சொல்லி நம் ஜெபிப்போம். என் அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, இந்த மகனை நாய் மூலமா காப்பாற்றின என் தகப்பன், போஷித்த தகப்பன் அப்பா. இங்கு வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீர் போஷிக்குவீர் அப்பா. ஒவ்வொரு நாளும் காகை கொண்டு போஷித்து அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.